குடியேற்றம் எங்களுடைய அரசாங்கத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு உயர்நிலையம் என்பது எதிர்காலத்தில் இருக்க முடியாது. இது எங்களுடைய மாண்புமிகு ஜனாதிபதி அவர்கள் இங்கு வந்த நேரத்தில் குறிப்பிட்டிருக்கின்றார். அதுபோல கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அவர்களும் பல தடவை சொல்லி இருக்கின்றார். அவை வடக்காக இருக்கட்டும், கிழக்காக இருக்கட்டும், தெற்காக இருக்கட்டும், மேற்காக இருக்கட்டும், எந்த மாகாணமாக இருந்தாலும் எல்லா நிறுவனங்களும் எல்லா நிர்வாக இயந்திரமும் ஒன்று சேருகின்ற போதுதான் நாம் இந்த பிரதேசத்தை கட்டியெழுப்ப முடியும். அதி உயர் பாதுகாப்பு பிரதேசங்கள், பிரச்சனைக்குரிய பிரதேசங்களில் குடியேற்ற வேண்டுமாக இருந்தால் அவ்வாறு குடியேற்றுபவர் நாட்டினுடைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் உங்களுடைய தலைவர் அன்புக்குரிய அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்கள். இந்த மாவட்டத்தை கட்டியெழுப்ப வேண்டும். உல்லாச பயணத்துறையிலே, கட்டிட பொறியியல் துறையிலே, மீன்பிடி துறையிலே, விவசாய துறையிலே, தகவல் தொழில்நுட்ப துறையிலே மிகச் சிறந்த பலமுள்ள அறிவுபூர்வமான ஒரு மாவட்டமாக இதை கட்டியெழுப்ப விரும்புகின்றோம். பல்வேறுபட்ட தொழிற்சாலைகளை இந்த மாவட்டத்திலே அமைப்பதற்கான நடவடிக்கைகளை என்னுடைய அமைச்சு மேற்கொண்டு வருகின்றது. அதே போன்று ஜனாதிபதி அவர்கள் வடக்கிலே நாட்டிலே சமாதானத்தை ஏற்படுத்திவிட்டு வடக்கின் வசந்தம் என்கின்ற ஒரு பாரிய வேலை திட்டத்தை நாங்கள் தீட்டி இருக்கின்றோம். இந்த வடமாகாணம், யாழ் மாவட்டம், கிளிநொச்சி மாவட்டம் உட்பட எல்லா பிரதேசங்களையும் உள்ளடக்கிய மிகச் சிறந்த ஒரு திட்டமிடலை விட்டிருக்கின்றோம். உங்களுடைய தலைவர் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா அவர்களின் வேண்டுகோளின் அடிப்படையில் இந்த மாகாணத்தை கட்டியெழுப்பதற்கு பாரிய விநியோக திட்டம், பாரிய வீதிகள், சுகாதார வசதி, கல்வி வசதி, குடிநீர் வசதி போன்ற பாரிய திட்டங்களை இந்த மண்ணிலே வடமாகாணத்திலே யாழ் மாவட்டத்திலே செய்வதற்கு அதிவேக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அனுமதி வழங்கியிருக்கிறார்கள் என்று நான் சொல்லியிருக்கிறேன். முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான ஒரு பொறுப்பாக வழங்குகின்ற ஒரு வேலை திட்டம் இங்கு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நாட்டிலே 9 மாகாணங்களில் இதுதான் முதல் தடவையாக வட மாகாணத்திலே இந்த வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. 1000 ஆசிரியர்கள் வட மாகாணத்திலே கடந்த 30 வருடம் யுத்தத்திலே சிக்கி தவித்து பல்வேறு சோதனைகளுக்கு வேதனைகளுக்கு மத்தியிலே வாழ்ந்த உங்களுக்கு இன்று ஒரு சிறிய விடிவாக ஆரம்பித்திருக்கிறது. அந்த விடிவை நாம் நிரந்தரமான விடிவாக மாற்ற வேண்டும். இந்த அமைதியை நிரந்தரமான அமைதியாக மாற்ற வேண்டும். இன்று ஆரம்பித்திருக்கின்ற இந்த அபிவிருத்தி திட்டங்கள் நிரந்தரமான திட்டங்களாக மாற்ற வேண்டும். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய ஆலோசனையின் பேரில் கௌரவ அமைச்சர் பசில் ராஜபக்ச அவருடைய ஏற்பாட்டில் எங்களுடைய ஆளுநர் கவர்னர் ஜெனரல் சந்திரசேகர் அவர்கள் உங்களுக்கு இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறார். இன்னொரு பல தடவை கலந்துரையாடி இருக்கிறார். சிறுவர்களுக்கு சரியான சூழல்